ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷத்ரன் நெஸ்ட். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாசி மகம். மாசி மகம் என்றால் என்ன, அதன் சிறப்பு, விரதமுறை, பலன்கள், அதை பற்றி இந்த பதிவில் காண்போம். ஒவ்வொரு மாதம் பௌர்ணமியும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர மற்றும் ராசியில் சந்திரன் பிரவேசிக்கும் பொழுது நடக்கும். பெரும்பாலான பௌர்ணமி நாட்களில் பல நிகழ்வுகள் நடந்துள்ளன. அதேபோல பௌர்ணமி அன்றுதான் பெரும்பாலான தெய்வங்களும் தேவர்களும் அவதரித்துள்ளனர். பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் வரும் மாசி மாத பௌர்ணமி அன்று மாசி மகம் கொண்டாடப்படும். சிம்மராசியில் இருக்கும் மக நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கும் பொழுதுதான் மாத பௌர்ணமியுடன் மாசி மகமும் ஒன்றாக இணைந்து கொண்டாடப்படும். ஆனால் இந்த ஆண்டு மகம் நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதி தோன்றவில்லை என்பதால் இந்த ஆண்டு 2025 மாசி மகம் எப்போது வருகிறது என்று இப்பதிவில் காணலாம். மாசி மகம் 2025 எப்போது? இந்த நாளில் என்ன செய்தால் 7 ஜென்ம பாவம் தீரும்? மாசி மாதம் என்பது சிவ வழிபாட்டிற்குரிய மாதமாகும். இது புண்ணிய பலங்களையும் பல பிறவிகளில் செய்த பாவங்களில் இருந்து விடுபட்டு நற்கதி அடையவும், பாவங்கள் மற்றும் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து விடுபடவும் ஏற்ற மாதமாகும். இந்த மாதத்தில் வரும் மற்றொரு சிறப்புக்குரிய நாள் மாசி மகம் ஆகும். மாசி மகம் அன்று பல்வேறு கோவில்களிலும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமன்றி தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது. மாசி மகம் என்றால் என்ன? தமிழ் மாதங்களில் 9வது மாதமாக வரும் மாசி மாதத்திற்கு பல சிறப்புண்டு. அதில் முதன்மையானதாக இருப்பது மகா சிவராத்திரி. அதைத் தொடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக கருதப்படுவது மாசி மகம். மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என கொண்டாடுகிறோம். இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள் என்பதோடு பாவங்களை போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் மாதமாகும். இந்த நாளில் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் குவிவது உண்டு. மாசி மகம் சிறப்புகள். மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்பார்கள். இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள், கோவில் களம், கடல் என எங்கு சென்று புனித நீராடினாலும் அது மகத்தான பலனை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியதாகும். கங்கை நதியை தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கும் நாள் இந்த மாசி மகம்தான். இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் எழுந்தருளுவதாக ஐதீகம். அதனால்தான் இந்த நாளில் நாமும் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்களும் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் ஆசியும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. தர்ஷனின் மகளாக அம்பிகை அவதரித்தது இந்த மாசி மகம் தினத்தில்தான் என சொல்லப்படுகிறது. குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திய பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததும் அதே நாளில்தான் என சொல்லப்படுகிறது. இது சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பதும் பல ஜென்ம பாவங்களில் இருந்து விடுதலை கிடைக்க செய்யும். மாசி மகத்தில் வழிபட வேண்டிய தெய்வம். மாசி மகம் அன்றுதான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதேபோல் பாதாள உலகத்திலிருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் மாசி மகம் நாளில்தான். அதனால் இந்த நாளில் சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான், பெருமாள், முன்னோர்கள், குலதெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம். மாசி மகம் அன்று விரதமிருந்து வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மாசி மகம் 2025 தேதி இந்த ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம் அமைகிறது. அன்றைய தினம் அதிகாலை 2:15 மணி துவங்கி மார்ச் 13 தேதி காலை 4:05 வரை மகம் நட்சத்திரம் உள்ளது. அதேபோல் மார்ச் 12ஆம் தேதி காலை 10:50 மணி துவங்கி சதுர்த்தி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வது மிக உகந்தது. சதுர்த்தசி சிவனுக்குரிய திதியாகும். இந்த திதியில் வழிபடுவர்களுக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களில் இருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முடிந்தவர்கள் அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடலாம்.
மாசி மகமன்று விரதம் இருக்கும் முறை. மாசி மகமன்று வழக்கம் போல் அதிகாலையில் எழும்பி புண்ணிய தீர்த்தங்களில் நீராடல் செய்ய வேண்டும். அடுத்ததாக நல்ல உலர்ந்த உடைகளை உடுத்திக்கொண்டு சிவ சிந்தனைகளை மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். பின் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும். விரதம் இருப்பவர்கள் அன்று மதியம் ஒருவேளை தான் உணவு உண்ண வேண்டும். இரவில் பால், பழம் ஆகியவை உண்ணலாம். விரதம் இருப்பதால் மற்ற பணிகளை செய்யாமல் கடவுளை நினைக்கும் சிந்தனையோடு மட்டுமே இருப்பது முக்கியம். தேவாரம், திருவாசகம் ஆகியவற்றில் உள்ள பாடல்களை பாராயணம் செய்து வழிபடலாம். மாசி மக விரத பலன்கள். மாசி மகத்தன்று புனித நீராடுபவர்கள் விரதமிருந்து கடவுளை வழிபாடு செய்தால் நோய் நொடியில்லாத ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். இந்த விரதம் இருப்பவர்களுக்கு உலகையே கட்டியாலும் பேறு கிடைக்கும். உங்கள் வாழ்வில் இருக்கும் சகலவிதமான துன்பமும் விலகி வளமான வாழ்க்கையை அடைய முடியும். சிவ தீட்சை பெற உகந்த நாளாக மாசி மகம் இருப்பதால் சிவனை மனமுருகி நினைத்து கொண்டால் புண்ணியம் பல மடங்கு பெருகும். குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இவ்வாறு மாசி மகத்தன்று விரதத்தை கடைபிடித்து மாசி மகத்தின் பலன்களை பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.